எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டு இளநியை வச்சு எப்படி சர்பத் செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நொங்கில் சர்பத் செஞ்சு பார்த்துருப்பீங்க, சில பேர் எலுமிச்சம்பழத்தில் சர்பத் வச்சு சாப்பிடுவாங்க, அது பார்த்துருப்பீங்க. நீங்கள் நம்ம இயற்கையாக கிடச்ச கிராமத்து இளநியில் எப்படி நம்ம சர்பத் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இளநியை வெட்டி தண்ணியை தனியாக வழுக்கையை தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள். ஒரு ரூபா தான் வரும்போது தண்ணியை இதை நம்ம சுரண்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதுதான் அவன் பல்லே வச்சிருக்கானே சுரண்டை. ஐயா அதை பழந்து போகிறா சார். ஒன்றில் நிறையா இருக்குது. வந்து டப்பு அவனுக்கே பார்த்தாது நம்ம எங்கே வந்து குடிக்கிறது. இந்த சுரண்டி ஏதோ வரும்போது கொண்டா நிறையா பார்த்துக்கலாம். கூட இருறாதே, கையில் கீழே வெட்டுறாத. அதுதான் ஆகுது தண்ணி தான் அவ்வளோ வேலை வேலை தம்மா தூண்டுக்குது பாரு. இவ்வளோ பெரிய ஆளுங்க இந்த அது கொண்டா நிறைய வருமா இல்லைன்னு தெரியல. இதே அரை கொண்டா தான் இருக்குது பாருங்க. ஜல்லி தான் பெருசாகுது, ஆனால் தண்ணி தான் பாருங்க ரொம்ப சிஸ்ஸாகுது. நாங்கள் என்ன நினச்சோன்னா எண்ணெயில் தான் சர்பத்தை கலக்கலாம் நினச்சேன். சர்பத்தில் தான் எண்ணெய் கலக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ரூபா தான் வரும்போது இவனுக்கே பத்தாது, நாங்களே எனக்கு முடியுது. இதில் நாங்கள் ஒரு கொலை குடிச்சாடி அவங்களுக்கு பத்தாது. அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சின்னு எல்லாருக்கும் தெரியும். அது பார்த்த மாதிரி ரொம்ப கூலிங்காக குடிச்சிங்க உடம்புக்கு ஜுரக்கீரை வந்துட போகுது. உடம்பு ஹீட்டாக இருக்கும் மட்டும் இதை குடிங்க. இப்போ நம்ம இளநீலேருந்து தண்ணியும் வழக்கையும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு சர்பத் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். பியூரிஃபை பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷான எண்ணெயிலேருந்து எடுத்த வழுக்கையை இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அவளுடன் காத்திருந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் இப்போ கலக்க போகிறோம். நன்னாரி சர்பத், வேர்லேருந்து எடுத்த நன்னாரி ஃப்ரெஷ் சர்பத்து. இது எண்ணெயே ஒரு 2 லிட்டர் இருக்கும். இதுக்கு நம்ம 5 கரண்டி கலந்துப்போம். ஊற்றுறோம். நன்னாரி ஸ்மெல் அடி மாஸ்டர் அங்கேருந்து இங்கே அடி. இப்போ நம்ம வந்து ஜிப்ஸா விதையை போட்டுக்கலாம். ஒரு கண்டி போட்டுக்கலாம், அது போதும் நமக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணலாம். ஐஸ் கட்டி போட்டுடா. லெமன். இப்போ லெமன் பட்டையோட போகிற அப்போ தான் டேஸ்ட்டு. பழம் காய்கறி சாரி வர மாட்டேங்குது. கலர் மாட்டு மல்டிலாம் மிளகு. இப்போ ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் க்யூப் எடுத்து இதில் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி அப்படி ஊற்றிடுறேன். தொகுதி பாரு தண்ணி ஊற்றக்கூடாது. ஐயா அதுலேருந்து வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வந்து கலர் மாறிச்சு லைட்டாக பாருங்க. இப்போ நான் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கிறப்பா. எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது. நானே நல்லா இருக்காது நினச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
இப்போ நாங்களாம் வெயிட் பண்ணி இந்த ஃப்ரெஷ்ஷான சர்பத் தண்ணி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணுவோம். சேஸ். கீழே ஊற்றிச்சா சிரிப்பாக இருக்கும். பயமா இருக்கா? வா செம்ம டேஸ்ட்டு. அந்த வழுக்கு டேஸ்ட் பழ ஜூஸ் மாரி இருக்குதான். செம்ம தித்திப்பா இருக்குது அப்படியே. செம்ம டேஸ்ட்டில் இளநீ வேண்டியது இல்லை, வழுக்கு எதுவும் ஐயா கேவலமாக இருக்கு. நீ எப்போ பார்த்தியா பெட் கார்டு நல்லா? நான் நினச்சேன் 50 ரூபா தர பண்ணி அறுசுவை நாக்கில் நாட்டியம் ஆடுதா? ஆடுதா? இந்த இளநிக்கும் அந்த வழுக்கைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்குள்ள அப்படியே பஞ்சாமி இருக்குது, அப்படியே இறங்காது. தடி சக்கரை மீறி அது மாரி ஜூஸ் மாரி அப்படியே இறங்குது. அப்படியே பஞ்சாமிர்தம் சில்லுன்னு அப்படியே ஒட்டிக்குது அப்படியே சாப்பிட்டு. எனக்கு என்ன வழுக்க வழுக்க வழுக்கு வழுக்க வழுக்கின்னு ஓடுது நாக்கில். வழுக்குன்னு ஓடும். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை செஞ்சு பார்த்தோம் இளநியில் சர்பத் ஊற்றி செய்யலான்னு. இவனே நம்ம என்னடா இது நல்லா இருக்குன்னு கேட்டான். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரிஞ்சு எப்பா செம்ம டேஸ்ட்டு. இந்த சப்ஜா விதை, இளநீ, வழுக்க, அப்புறம் எலுமிச்சப்பழம், அப்புறம் நன்னாரி தான் மெயின் இது. அதான் செம்ம டேஸ்ட்டு. நன்னாரி சர்பத் நான் தனியாக கூட குடிச்சிருக்கேன். ஆனால் இளநீ கூட சேர்ந்து குடிக்கிறது வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட இந்த லெமனு அதெல்லாம் போட்டு குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மொத்தமாக சேர்ந்து கொடுக்குற ஃப்ளேவர் வந்து புதுசாக இருக்குது. நாங்கள் இளநீ கூட தனியாக குடிச்சிருக்கோம், இது நன்னாரி கூட தனியாக வெளில போய் குடிச்சிருக்கேன். நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்பா எப்பா. ஆனால் என்ன ஒரு மிஸ்டேக்கு, அதிகமாக ஊற்றிட்டோம். துரு துரு உட்காந்துருக்கு ஏதாவது ஊற்றிச்சு அதிகமாக. ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நன்னாரி ஜூஸை ஊற்றி குடிச்சிங்கன்னா பக்காவாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ஐஸ் கட்டி அப்படி சில்லுன்னு சதுக்கும், அப்படியே சில்லுன்னு இறங்குது அப்படியே தொண்டையில். அப்படியே எனக்கு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு, என்ன ஆக போகுதுன்னு தெரில. எனக்கே உள்ள கிரைண்டர் நான் சொல்கிறேன், உள்ள கிரைண்டர் இப்போ தான் ஓடுது. ஜென்ரேட்டர் ஆன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நான் ஒன்று பார்த்துட்டு அடுத்த வீட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் புது மெத்தடை செஞ்ச இளநீ நன்னாரி சர்பத் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை பார்த்து செய்வாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மறுத்த வீடியோ சந்திக்கலாம்.